காவோடு அறக்குளம் தொட்டால் மிக இனிதே என்ற இனியவை 40 பாடல் வரிகள் குளம் வெட்டுவித்தல் என்பது மிக பெரும் அறச்செயல் என்று போற்றுகின்றது. திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி வட்டாரத்தில் அமைந்துள்ள சென்னீர்குப்பம் பேரூராட்சியில் ஒரு காலத்தில் பயன்பாட்டில் இருந்த தாங்கல் குளம் 30 வருடங்களுக்கு மேல் தூர்வாரப்படாமல் புதர்களால் சூழப்பட்டு குளம் இருந்த சுவடே இல்லாமல் தரிசு நிலம் போல் மாறியிருந்தது. குளம் இருந்த இடம் என்பதே தெரியாத நிலைமை இருக்கும் போது மழைக்காலங்களில் மட்டும் நீர் அங்கு சென்று தேங்குவதை பார்த்த இயற்கை ஆர்வலர்கள் அரசு நில ஆவணங்களை பார்க்கும்போது அந்த இடம் தாங்கல் குளத்திற்கான நிலம் என அறிந்து மாவட்ட ஆட்சியரிடம் முறையிட்டு குளத்தை மீட்டெடுக்க உதவி கோரினர். இந்த நம்ம நிற்கிற இடம் தாங்கல் குளம் இடம். இதுக்கு முன்னாடி கருவேல மரங்கள் முளைச்சி வெறும் காடாக இருந்தது. அதை மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அந்த இடத்தெல்லாம். ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது மழைக்காலங்களில் இங்கே இந்த ஊரில் நிற்கிற தண்ணியெல்லாம் இந்த வழியாக தான் ஓடி கூவத்தில் கலந்தது. ஸோ இங்கே ஒரு குளம் எடுத்தால் நல்லதுன்னு சொல்லி கலெக்டரை அப்ரோச் பண்ணோம். திருவள்ளூர் கலெக்டர் உடனே அதுக்கு ஒர்க்கிங் ஆர்டர் பர்மிஷன் கொடுத்தாரு 2023. அதுக்கு பிறகு இங்கே இருக்கிற பூந்தமல்லி வட்டார வளர்ச்சி அலுவலர், பூந்தமல்லி வட்டாட்சியர்கள் அவர்கள்லாம் மிகவும் நல்ல ஒத்துழைப்பு கொடுத்ததுனால இந்த இடத்துல ஒரு குளத்தை எங்களால் எடுக்க முடிஞ்சது. எங்களுக்கு எக்ஸ்னோரா ரொம்ப உதவிகரமாக இருந்தாங்க. மாவட்ட ஆட்சியரின் அனுமதியுடன் ஒருங்கிணைந்த குடியிருப்போர் நலச்சங்கம் சென்னீர்குப்பம் தாங்கல் குளத்தை மீட்டெடுக்கும் முன்னெடுப்பை எடுத்தது. இவர்களுடன் எக்ஸ்னோரா இன்டர்நேஷனல் அமைப்பு, காயத்ரி சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மற்றும் பொதுமக்களோடு புதிய தலைமுறை அறக்கட்டளையின் நம்மால் முடியும் குழுவும் இணைந்து சென்னீர்குப்பம் தாங்கல் குளத்தை மீட்டெடுக்கும் களப்பணியை தொடங்கினார்கள். இயந்திரத்தின் உதவியுடன் குளம் தூர்வாரப்பட்டு ஆழப்படுத்தப்பட்டது. சுற்றிலும் கரைகளை அமைத்து குளத்தின் மையப்பகுதியில் பறவை திட்டு அமைக்கப்பட்டது. சுப்பிரமணியம் ஐயா மூலயமா தான் ஃபஸ்ட்டு இங்கே நீர்நிலை பிரசிடெண்ட் எங்கள் எக்ஸ்னோராவுக்கு அவர் மூலயமா தான் நிறைய என்ஜிஓஸோட கனெக்ட் பண்ணி நாங்கள் மீட்டிங் எடுத்தோம். ஃபஸ்ட்டு காயத்ரி சேரிட்டபிள் வாகனம் சப்போர்ட் பண்ணதுனால எங்களுக்கு இந்த குளங்களை சீர்படுத்தக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. இன்றைக்கி இந்த குளம் அழகாக உருவாகியிருக்கு. இதுக்கான முயற்சி ஃபுல்லுமே இந்த குடியிருப்போர் நலச்சங்கங்கள் அவங்களோட முயற்சி தான் இது முழுக்க. அவங்க ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்து நாங்கள் கொடுத்த வாகனத்தை வச்சு அழகாக சிறப்பாக இந்த குளத்தை கொண்டு வந்திருக்காங்க. இன்றைக்கி உருவாகியிருக்கு. இதன் மூலயமா இந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு நல்ல ஒரு குடிநீர் ஆதாரம் கிடைக்கும் அப்படின்றதுல தெரிவிச்சுக்கிறோம். களப்பணியில் கல்லூரி மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டு குளத்தின் கரைகளை பலப்படுத்த பனை விதைகளை நடவு செய்தனர். இன்னைக்கு நாங்க எக்ஸ்னோரா இன்டர்நேஷனல் ஃபவுண்டேஷனோட சேர்ந்து இந்த இடத்துல சென்னீர்குப்பம் திருத்தாங்கல் குளத்துல பனைமரத்தை நட்டிருக்கோம். நாங்க மற்ற கல்லூரிகளும் சேர்ந்து இந்த சோஷியல் சர்வீஸை பண்ணிட்டு இருக்கோம். எப்போவுமே நாங்கள் வீட்டில் தான் பிளான்டிங்லாம் பண்ணியிருக்கோம், சாப்லிங்ஸ்லாம் நட்டிருக்கோம். பட் இது எங்களுக்கு புதிய ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸ்ப்ளோஷர்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கும் போதே இது லேர்னிங், ப்ராக்டிக்கல் லேர்னிங் பேஸ்டு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஸோ இது நாங்கள் எப்படி இதை ப்ராசஸ் பண்ணணும். ஸோ லதா மேம் கோஆர்டினேட்டர் அவங்க எங்களுக்கு ஒன் பை ஒன்னாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எங்களுக்கு டீச் பண்ணி கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு என்ன ப்ராசஸ் பண்ணணும், தண்ணி ஊற்றுறது, அது தோன்றது, எந்த லெவல் ஆஃப் தோண்டி நம்ம சீட்ஸ் எல்லாம் வைக்கணுன்ற லெவலுக்கு எங்களுக்கு டீச் பண்ணி கொடுத்தாங்க. இங்கே நாங்கள் ஒரு 15 மெம்பர்ஸோட வந்தோம். எப்படிலாம் விதையை நடணும், என்ன பண்ணணும் அப்படின்னு எங்களுக்கு தெரிஞ்சுது. ஸோ நாங்கள் யங்ஸ்டர்ஸாக இருக்க நாங்கள் இதுக்கப்புறம் நேச்சர்ஸை எப்படியாச்சும் சேவ் பண்ணோம். நேச்சர்ஸ்க்கான பெனிஃபிட்ஸை நாங்கள் லேர்ன் பண்ணி எங்களோட ஜென்ரேஷனுக்கு நாங்கள் எந்த அளவுக்கு நேச்சர்ஸ்க்கான சப்போர்ட் கொடுக்குறோம் அதுக்கான ஒரு பார்ட்டாக இங்கே நாங்கள் பார்க்குறோம். இந்த இனிஷியேட்டிவ் எடுத்த எக்ஸ்னோரா இன்டர்நேஷனலுக்கு நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இது மட்டும் இல்லாமல் இந்த ஆக்டிவிட்டி உலகம் முழுக்க ஸ்ப்ரெட் பண்ணணும். பாம் ட்ரீ இஸ் நாட் அ ட்ரீ, இட் இஸ் அ நேச்சர்ஸ் ப்ரொடெக்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது எல்லாருக்குமே இந்த அவேர்னஸை ஸ்ப்ரெட் பண்ணணும்.
தமிழர்கள் ஜென்ரலாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா ஏரி குளத்துக்கு பின்னாடியும் ஒரு சுற்றி பனை விதைகள் நடப்படும். அதுக்கான முக்கியமான காரணம் பனை விதைகளின் சல்லி வேர் தான். ஒவ்வொரு பனை விதையும் கிட்டத்தட்ட அது வளர்ந்து மரமானதுக்கப்புறம் ஆயிரக்கணக்கான சல்லி வேர்களை கொடுக்கக்கூடியது. அந்த சல்லி வேர் ஒன்றுன்னும் நம்மளோட இந்த மாதிரியான மண்ணை துளைச்சி மேலேருந்து வர்ற மழை நீரை உள்ளே கடத்துது. இந்த மாதிரி கடத்தி உள்ள நீரை தேக்கி வச்சுக்குது. அதாவது நிலத்தடி நீரை இயற்கையாகவே தனக்குள்ளே சேர்த்து வச்சிருக்க எபிலிட்டி கொண்ட ஒரு மரம் தான் பனை மரம். பனை மரங்கள் சுற்றி இருக்க இடத்துல அந்த குளம் எப்பயுமே காயறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. வைரமுத்துவோட கவிதை தான் எனக்கு ஞாபகம் வருது. மரம்தான் மரம்தான் எல்லாம் மரம்தான், மரம்தான் மரம்தான் மனிதன் மரத்தை மறந்தான், உண்ண கனி ஒதுங்க நிழல் ஆட தூளி அழகு தோணி, மரம்தான் மரம்தான் எல்லாம் மரம்தான், மரம்தான் மரம்தான் மனிதன் மரத்தை மறந்தான் அப்படிங்கிற கவிதை ஞாபகத்துக்கு வந்தது. உண்மையிலே எவ்வளவு ஆர்வமா எல்லா கல்லூரியில இருந்தும் சென்னையில இருந்து வந்திருக்கிறாங்க. இப்ப இந்த பனை மரம் அப்படிங்கிறது நிலத்தடி நீரை பாதுகாக்கக்கூடிய ஒரு வெரைட்டியா இருக்குது. அதனால ரொம்ப எளிமையாகவும் இந்த பனை விதைய மண்ணுக்குள்ள நாம விதைக்க முடியுது. நீரை சேமிக்கவும் பறவைகள் தங்கவும் பல்லுயிர் பெருக்கத்திற்கான இடமாக உருவாக்கப்பட்டது. இது 1 ஏக்கர் நிலம். இதில் இந்த குளம் போக மீதி இடங்களில் சில்ட்ரன்ஸ் பார்க்கு, அப்புறம் பெரிய வாக்கர்ஸ் பார்த்து இது மேலே இந்த குளத்தோட கரை மேலேயே வாக்கர்ஸ் பார்த்து போகலான்னு ஒரு ஐடியாலேயே இருக்கும். இதுக்கெல்லாம் அரசாங்கத்தோட ஒத்துழைப்பு இருந்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும். பொதுமக்கள் பங்களிப்பில் மீண்டும் புத்துயிர் பெற்றது செந்நீர் குப்பம் தாங்கல் குளம். நம்மால் முடியும்.